அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லாபிரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்தெல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆன்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பம நம்ம கல்லிய திருவுட்பாவில் 3ஆம் திருமுறையில் பதிகம் 15 ஜோதிட நாடல் என்ற பதிகத்தில் இருக்கின்ற பாடலுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோதிட நாடல் மொத்தம் 10 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் திருவொற்றியூரிலே இருந்து கொண்டு தியாகராஜ பெருமானை எப்படி உருவகப்படுத்துகிறார் என்பதையும், அந்த இறைவனிடம் எப்படி அருளை பெற முடியாமல் தவிக்கிறார் என்பதையும் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பதிகத்தில் இருக்கின்ற பாடலுடைய விளக்கங்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். முடிவான இறுதி கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இன்று 9வது பாடலுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். இதுவரை 8 பாடலுடைய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 8 பாடல்களின் சுருக்கம், திருவொற்றியூரிலே இருக்கும்போது தியாகராஜனை பார்க்க வேண்டும் என்று நமது பிள்ளைப்பெருமான் அவர்கள் தெருவிலே நின்று கொண்டிருந்த போது தெருவழியாக தியாகராஜ பெருமான் இவரை திரும்பி பார்க்காமல் ஓடுவதும், தனது மனத்துயரத்தை நாரையிடம் கிளிகளிடம் சொல்லி தூது அனுப்பியதையும், அதன் பிறகு இறைவன் வந்து காட்சி கொடுத்து மறைவதையும், எந்த விதமான அருளை கொடுக்கவில்லை என்பதையும் 3ஆம் திருமுறையிலே ஒவ்வொரு பதிகத்திலும் எல்லா பாடலுடைய விளக்கங்களை நாம் பார்த்து விட்டோம். மொத்தம் 3ஆம் திருமுறை 235 பாடல்கள். 235 பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்தாகிவிட்டது. நீ ஒரே ஒரு பாடல் தான் பாக்கி, அது நாளை முடிந்துவிடும். அதன் பிறகு அருட்பெருஞ்சாருடைய திருவிளையாடல்கள் எப்படியெல்லாம் இந்த யுகத்திலே நடந்தது என்பதுதான் நாம் திருவற்பாவிலே இருக்கிற உண்மைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடலிலே 9வது பாடலிலே எப்படி வள்ளற்பெருமான் அவர்கள் ஜோதிடம் பார்க்கிற இடத்திலே ஒரு ஜோதிடர்கிட்ட போய் எப்படி கேட்கிறார் என்பதையும், இறைவன் எப்படிப்பட்டவர், தியாகராஜ பெருமான் எப்படி உருவங்களை உடையவர் என்பதையும் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமாக கூறியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் 9வது பாடல். பாடலை நல்லா கவனிங்க. இந்த பாடலை பார்த்த பிறகு வள்ளற்பெருமான் அவர்கள் இந்த மண்ணுலகிற்கே ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்று 9 ஆண்டுகள் வரையிலும் தான் யார் என்று தெரியாத நிலையில் இருந்து கொண்டிருந்தார்கள். 9வது ஆண்டிலே இறைவன் வந்து ஆட்கொண்ட பிறகு இறைவனால் வருவிக்க உற்றவன் என்ற நிலை மட்டும் அவருக்கு தெரிகிறது. சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் நமது பிள்ளைப்பெருமான் அவர்களும் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் கூறப்பட்ட நெறிகளை பின்பற்றி கொண்டிருந்தார். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், திருநூறு பூசிக்கொண்டும், கழுத்திலே உத்திராட்ச கோட்டையை போட்டுக்கொண்டும், காதிலே கடுக்கான் அணிந்து கொண்டும், இப்படியெல்லாம் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் கூறப்பட்ட நெறிகளை பின்பற்றி கொண்டிருந்தார் என்பது உண்மை. திருவற்பாவிலே பிள்ளைப்பெருமான் நமது வள்ளற்பெருமான் அவர்களே நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நான் பற்று கொண்டிருந்தேன் என்று சொல்லுவார். இந்த நிலை மாறிய பிறகு தந்தையிடமிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் என்று சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இறைவனுடைய நிலையையும், அந்த இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கு இருக்கிறார், வடலூரிலே சத்தியஞான சபையிலே இருக்கிறார் என்பதையும், தன் தந்தையிடமிருந்து எப்படியெல்லாம் அருளை பெற்றுக்கொண்டார் என்பதையும், இறுதியாக அவர் எப்படி இறைவன் ஆனார் என்பதையும் ஒவ்வொரு பாடலிலும் நாம் விளக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்ததை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், இறைவனுடைய திருவிளையாடல்கள் யாரும் சொல்லவே இல்லை. அதை நாம் ஒவ்வொரு பாடலின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பார்க்க வேண்டிய பாடல் 9வது பாடல், 3ஆம் திருமுறை பதிகம் 15 ஜோதிட நாடல் என்ற பதிகத்தில் இருக்கின்ற பாடலுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். பாடலை நன்றாக கவனியுங்கள். ஆர்த்து ஆர்த்து மலி நீர் வயல் ஒற்றி அமர்ந்தார். திருவொற்றியூரை சொல்லுகிறார். திருவொற்றியூர் எப்படி வளம் சூழ்ந்த திருவொற்றியூர் என்று சொல்லுகிறார். ஆர்த்து மலிநீர் வயல் ஒற்றி அமர்ந்தார், மதியோடு அறவை முடி சேர்த்து நடிப்பார். அவர் தம்மை நான் தேடி வலிய சென்றிடினும் பார்த்தும் பாராதிருப்பாரோ, பரிந்து வா என்று உரைப்பாரோ. ஓர்ந்து மதிப்பீர் ஜோதிடம் பார்த்து உரைப்பீர் பொறிநூல் உத்தமரே. இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கு பதவுரை பாருங்க. பதவுரை பார்த்த பிறகு பாடலுடைய விளக்கம். பதவுரை பாருங்க. ஆர்த்து மலிநீர் வயல் ஒற்றி அமர்ந்தார். ஆர்த்து மலிநீர் என்பது கடல் சூழ்ந்த ஆரவாரம் கொண்டு ஒளி எழுப்பக்கூடிய
அலைகளோடு ஒளி எழுப்பிக் கொண்டு இருக்கின்ற திருவொற்றியூரிலே, வயல்கள் சூழ்ந்த இருக்கின்ற அந்த திருவொற்றியூரிலே, கடல் சூழ்ந்த இடம், வயல்கள் சூழ்ந்த இடம், எழில் மிகு அழகாக இருக்கக்கூடிய அந்த திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன். அதான் சொல்றாரு, ஆத்து மலி நீர் வயல் ஒற்றி அமர்ந்தார். நீர்நிலைகளை சூழ்ந்த, வயல்கள் சூழ்ந்த, கடல் அலைகளால் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்ற திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன். மதியோடு அறவை முடி சேர்த்து நடிப்பார். மதி என்பது பிறைசந்திரன். நிலாவை, பிறைசந்திரனை முடியில் சூடிக்கொண்டிருப்பவர். அதோடு மட்டுமல்ல, பாம்புகளையும் கழுத்தில் அணிந்து கொண்டவர். அறவை என்றால், அரவம் என்றால் பாம்பு. பாம்புகளையும் அணிகலனாக கழுத்தில் அணிந்து கொண்டவர். இப்படியெல்லாம் சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே கலியுகம் முடிகின்ற வரைக்கும், கலியுகம் முடிந்து விட்டது, கலியுகம் முடிகின்ற வரைக்கும் இப்படிதான் சொல்லிக் கொண்டிருந்தன. இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். சமயங்களும் மதங்களும் மார்க்கமுடைய நிலை மாற வேண்டும். அதனுடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது. அதற்காகத்தான் அறப்பதி ஆண்டவர் சமரச சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி தன் மகனை அனுப்புகிறார். மண்ணுலகிற்கு ஒரு தாயின் வழியாக அனுப்புகிறார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது பிள்ளை பெருமானவர்கள் இறைவனை பற்றி திருவொற்றியூரில் சொல்றாரு. அப்படி சொல்லிதான் ஆகணும். காலத்தின் கட்டாயம், காலத்தின் கட்டாயம் சொல்லிதான் ஆகணும். அவருக்கு அப்பா சுத்த சன்மார்க்கம் தெரியாது. அவருக்கு சிவபெருமானு, தியாகராஜ பெருமானு, நடராஜன், சொக்கநாதன், மகாலிங்கம், மாசிலாமணி, பிச்சாண்டி, இப்படி தான் சொல்லிட்டு இருக்கணும். அவர் வேற வழி இல்லை. ஏன்னா எல்லாமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இவரும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நிலை மாறுகிறது. அதையும் நம்ம பார்க்க போறோம். அப்போ இப்படியெல்லாம் இருக்கின்றவர், அவர் தம்மை நான் தேடி வலிய சென்றிடணும். நான் அவனை தேடி, நான் வலிய விரும்பி போய் வலுக்கட்டாயமாக நான் தேடி சென்றாலும் கூட என்னை பார்த்தும் பாராது இருப்பாரோ? ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. தியாகராஜ பெருமான் திருவிழா வீதி வரும்போது, அதாவது பவனி வரும்போது, நான் தெருவிலை நின்று கொண்டிருக்கும் போது என்னை திரும்பி பார்க்காமல் ஓடுகிறார் தெருவழியாக என்று சொல்லுவார். இவ்வளவு திருவிளையாடல் அங்கே நடந்துகிட்டு இருக்கு திருவொற்றியூரில். இவரும் பின்னாலே ஓடுவார். ஓட்டத்தை பிடிக்க முடியாது. இறைவா ஏன் ஓடுறன்னு இவர் பின்னாலே ஓடுவார். நீ பெரிய இடத்து பிள்ளைப்பா, உங்ககிட்ட நான் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடுவார். பாடலில் இருக்கு. இது பெரிய இடத்து சமாச்சாரம்னு சொல்லி திரும்பி பார்க்காம ஓடுவார் திருவொற்றியூரில் தியாகராஜ பெருமான். அதான் சொல்றாரு, நான் வழியே சென்று விரும்பி போய் பார்த்தா கூட அவர் என்னை பார்ப்பாரா? பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாரா? பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாரா? பரிந்து வா என்று உரைப்பாரா? இல்லை, என்னை காதலோடு, ஆசையாக, அன்போடு மகிழ்ந்து வா என்று சொல்லுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஜோதிடத்திலே சிறந்து விளங்குகின்ற உத்தமரே, நீர் இந்த ஜோதிடத்தை பார்த்து எனக்கு உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும். புரிநூல் உத்தமரே என்று சொல்லுவார். பூநூல் அணிந்த உத்தமரே. அப்போ பூநூல் போட்டவங்க தான் ஜோசியம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் யார் வேணால் சொல்லலாம். அவர் தனியாக சப்ஜெக்டாக வந்துருச்சு. இப்போ படிக்கிறாங்க. இப்போ ஜோசியனே தனியாக ஒரு டிகிரியே இருக்குது. யார் வேணால் படிக்கலாம், யார் வேணால் பேசலாம். அப்போ பூநூல் உத்தமரே, புரிநூல் உத்தமரே என்று சொல்லுவார். பூநூல் அணிந்த உத்தமரே, ஜோதிடத்தில் வல்லவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் நான் சொல்லுவதை கவனமாக கேட்டு எனக்கு உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். இப்போ பதவுரை பார்த்துட்டோம். பாடுடைய விளக்க உரை கோர்வையாக சொல்லுகிறேன். கடல் அலைகள் ஆரவரிக்கும் திருவொற்றியூரிலே, நீர்நிலைகள் சூழ்ந்து வயல்களோடும் பூஞ்சோலைகளும் நிறைந்த திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன், பிறைசந்திரனை முடியில் சூடிய இறைவன், பாம்புகளை அணிகலனாக கழுத்திலே அணிந்து கொண்ட இறைவன், அப்படிப்பட்ட இறைவன் நான் அவரை வழியே தேடி சென்றாலும் கூட என்னை பார்ப்பாரா? பார்த்தும் பார்க்காதது போல் இருப்பாரா? இல்லை என்றால் வா என்று சொல்லி என்னை விரும்பி அணைத்துக் கொள்ளுவாரா? அன்போடு பேசுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஜோதிடம் பார்க்கின்ற ஜோதிட வல்லுநரே, ஜோதிடம் பார்ப்பதில் திறமையானவரே, ஜோதிடம் பார்த்து எனக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார். இந்த பாடலை நாம் கருதி இருக்கிறார்கள். இதனுடைய விளக்கம் உலக மக்களுக்கு இதனால் தெரிவிப்பது எப்படி தெரிவிக்கிறார்? அவர் ஜோதிடம் போறாரு, ஜோதிடம் பார்க்கிறாரு என்பது பாடலிலேயே இருக்கிறது. அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்.
ஏனென்றால் ஒரு தாயின் வழியாக இந்த மண்ணுக்கு வருவிக்க உற்று 24 ஆண்டுகள் வரையிலும் இறைவனிடமிருந்து எந்த அருளையும் பெறவில்லை. 3 8கள் முடிந்துவிட்டன, 3 24. அப்போ எந்த அருளையும் பெற முடியலை. அவர் மனம் ஒரு நிலையில் இல்லை. உள்ளத்திடம் சொல்லுவதோ பாடலை அருளியிருக்கிறார்கள், தாயிடம் சொல்லுவது போல பாடலை அருளியிருக்கிறார்கள். இப்போ ஒரு குறைச்சி பெண்ணிடம் போய் ஜோதிடம் கேட்பது போல கூட பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். அந்த விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஜோதிடர்கிட்ட போய் கேட்கிறார். அவருடைய மனநிலை அப்படி இருந்து கொண்டு இருக்கிறது. அது உலக மக்களிடம் தெரிவிக்கிறார். உலக மக்கள் நான் இந்த நிலையில் இருந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். நான் இறைவனால் வருவிக்க உற்று இறைவனிடம் எந்த அருளையும் பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். திருவொற்றியூரிலே என்னை பார்த்து திரும்பி பார்ப்பாக ஓடுவதும், எந்த விதமான பதிலை கொடுக்காமல் மறைந்து விடுவதும், இப்படியே இருந்து கொண்டிருக்கிறார் என்ற மனநிலையில் மனம் ஒரு நிலையில் இருக்க முடியாமல், நிலை நிறுத்த முடியாமல் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஜோதிடம் பார்ப்பது போல இந்த பாடலை உலக மக்களுக்கு அருளியிருக்கிறார்கள். உலக மக்களே, நான் இந்த நிலையில் இருந்து கொண்டிருந்தேன். நான் இந்த நிலையில் இருந்து கொண்டிருந்தேன். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் நான் இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்தேன். மனம் துன்பப்பட்டு கொண்டிருந்தேன், வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் என்று சொல்லி உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். அதே வளர்ப்பமானவர்கள் தன் தந்தையிடமிருந்து சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு நிலை மாறுகிறது. சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் ஒளிந்து விட்டன என்று சொல்லுவார். அந்த நெறிகளை எல்லாம் கடந்து நான் சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார். அப்போ அவருடைய நிலை என்ன? அப்போ இறைவன் யார், கடவுள் யாருன்னு சொல்லணும்ல உலக மக்களுக்கு. இவங்கெல்லாம் இல்லைன்ட்டார். இவங்கெல்லாம் சமய தலைவர்கள், கர்ம சித்திகள், யோக சித்தியில் இருக்கிறவர்கள், இவங்கெல்லாம் ஞான சித்தி பெற்றவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டார். சிவபெருமானும் சரி, நடராஜனும் சரி, தியாகராஜ பெருமானும் சரி, எல்லாமே சைவ சமயத்தினுடைய தலைவர்கள். ஆதியம் வந்தவங்களா தோன்றிய இறைவன் யார்? அருட்பெருஞ்சோதி. அதை உலக மக்களுக்கு சொல்லணும். யாரும் சொல்லலை. அதை சொல்லுவதற்காக தான் தன் மகனை ஒரு தாயின் வழியாக இந்த மண்ணுலைக்க வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த நிலையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சமரச சுத்த சன்மார்க்கத்தை வாங்கியாச்சு, உள்ள என்றாகிறாரு. சமரச சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள என்றாகும் போது தந்தையிடம் விண்ணப்பம் வைக்கிறார். காரணம், ஏற்கனவே பட்ட துன்பங்கள் துயரங்கள் போதும், இத்தனை ஆண்டுகள். இனிமேல் அந்த துன்பங்களும் துயரங்கள் படக்கூடாது. இனிமேல் துன்பங்களும் துயரங்கள் படக்கூடாது. அப்போ இறைவனின் தந்தையிடம் விண்ணப்பம் வைக்கணும். பிள்ளை பெரு விண்ணப்பம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் அழைக்கப்பட்ட செல்வப்பிள்ளை என்று பெயரிட்டு வளர்த்து கொண்டிருந்த தன் மகனை இந்த மண்ணுலைக்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். யாராலையும் மறுக்க முடியாது. திருவருட்பாவில் கண்ட உண்மை. இங்கே பேசக்கூடிய கருத்துக்கள் அத்தனையுமே திருவருட்பாவில் இருக்கக்கூடியவை, எனது சொந்த கருத்து அல்ல என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ பிள்ளை பெருவிண்ணப்பம் 6ஆம் திருமுறை 20வது பதிகம் 99வது பாடல். இன்று நான் பார்த்த 3ஆம் திருமுறையிலே 9வது பாடலிலே எந்த விதமான பதில் அங்கே இருக்காது. இறைவன் திருவொற்றியூரில் இறைவன் சொல்வார், ஜோதிடம் பார்க்க போவார், அவ்வளோதான். ஜோதிடம் பார்த்துட்டு உலக மக்களுக்கு சொல்கிறாரு, நான் இந்த நிலையில இருந்தேன்னு சொல்கிறார். இப்போ பிள்ளை பெருவிண்ணப்பத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. பாடலை நன்றாக கவனியுங்கள். ஆதலால் இரக்கம் பற்றி நான் உலகில் ஆடலே இன்றி ஓர் விடைய காதலால் ஆடல் கருதிலே. விடைய கருத்து எனக்கு இல்லை என்று இடல் இப்போது அல்லால் சிறிய போதும் உண்டு. அது நின் புந்தியில் அறிந்ததுதானே. ஈதலால் வேறு ஓர் தீது எனது இடத்தே இல்லை, நான் இசைப்பது என் எந்தாய். இது பாடல். அந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க, நல்லா கவனிங்க. அற்புதமான விளக்கம். அவருடைய நிலையை, அவர் வளர்ப்பமானுடைய நிலையை, அவர் யார் என்பதை தன் தந்தையிடம் எப்படி கூறுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் தந்தையே, நான் இந்த உலகிலே உன்னால் வருவிக்க உற்று இந்த மண்ணுலகிலே உலக வழக்கில், அதாவது உலக நடையில், உலகியல் வாழ்க்கையில், ஏனென்றால் உலகியலிலே ஒரு தாயின் வழியாக நான் வருவிக்க உற்றவன். அப்படிதான் என்னை வருவிக்க செய்தாய். அப்படியெல்லாம் நான் இந்த உலக வழக்கிலே இருந்தபோது இரக்கம் பற்றிய உண்மைகள் எனக்கு தெரியாவிட்டாலும் கூட, ஏன்னா அப்போ அவருக்கு தெரியாது இரக்கம் என்னென்ன, தயவுனா என்ன, கருணை என்னன்னு அப்போ அவருக்கு தெரியாது. அறியாத பருவம், சிறு பருவம், இறைவன் ஆட்கொள்ளாத பருவம்.
அது இப்போ சொல்கிறாரு. அப்போது சுத்த சன்மார்க்கத்தை வாங்கிட்ட பிறகு தந்தையிடம் சொல்லுகிறார், இப்போ நீ சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்துட்ட, அதோடு மட்டுமல்ல, நான் முன்னால் வருவிக்க விட்டு இந்த உலக நடையிலே நான் இருந்தபோது, உலக வாழ்க்கையிலே நான் இருந்தபோது, இரக்கம் பற்றிய சிந்தனைகள் உண்மைகள் எனக்கு தெரியாவிட்டாலும் கூட உலக ஆசைகள் மீது எனக்கு பற்று இருந்ததில்லை. தெளிவாக சொல்றேன். அப்போ எனக்கு தெரியாது, இரக்கம் பற்றியோ தயவு பற்றியோ கருணை பற்றியோ எனக்கு தெரியாது. அப்படி நான் இருந்தாலும் கூட உலக ஆசைகளில் விடயங்கள் என்று சொல்லுவார். உலக ஆசைகள் என்பது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசைகளிலும் எனக்கு பற்று இல்லை. நான் விரும்பியதும் இல்லை, பற்று இல்லை. அதே ஆசைகளின் எண்ணம் கூட எனக்கு இல்லை. அதோடு மட்டுமல்ல, இதை சொல்வதற்கு இப்போது மட்டுமல்ல, சன்மார்க்கத்தை பெறுவதற்கு முன்பே, எப்படி சொல்றாரு பாருங்க, சன்மார்க்கத்தை பெறுவதற்கு முன்பே, இப்போது மட்டுமல்ல, சன்மார்க்கத்தை பெறுவதற்கு முன்பே சிறு பருவத்தில் கூட, சிறு பருவம் என்பது 8 ஆண்டுகளுக்குள், இந்த மண்ணுரைக்க வருவிக்க உற்று 8 ஆண்டுகளுக்குள் அவர் யார் என்ற நிலையே அவருக்கு தெரியாது. அந்த நிலையில் இருப்பது கூட எனக்கு உலகில் பற்று இல்லை, ஆசை இல்லை. தெளிவாக ஒரு பாடலிலே சொல்லுவார், நான் படைத்த பணத்தை பல்கால் குளத்திலும் கிணற்றிலும் ஏரியிலும் வீசினேன் என்று சொல்லுவார். அப்போ கூட எனக்கு காசு மேல விருப்பம் இல்லை என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலையில் நான் இருந்து கொண்டிருந்தேன். இது உன் அறிவுக்கும் சரி, உன் அறிவிக்கும் உன் உள்ளத்திற்கும் தெரிந்ததுதானே. எப்படி அடிக்கிறார் பாருங்க அவங்க அப்பா கிட்ட. யாராலையும் சொல்ல முடியாது இந்த பிரபஞ்சத்தில், இறைவன் கிட்ட எல்லாம். அப்படி இருந்தாலும் கூட இந்த பணத்தாசை, பன்னாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 இல்லை என்பது உன் உள்ளத்துக்கும் உன் அறிவுக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, வேற எந்த குற்றமும் என்னிடம் இல்லை. சுத்த சன்மார்க்கத்தை வாங்குவது சொல்றாரு, எந்த குற்றமும் என்னிடம் இல்லை. நீ இருக்க சொன்னாய். மதங்களையும் மார்க்கங்களையும் சமயங்களையும் நான் சார்ந்து இருந்தேன், உண்மைதான். நானாக விரும்பி இருந்தது இல்லை. நீ இருக்க சொன்னாய், இருந்தேன். சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்த பிறகு வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்டேன். தெளிவா சொல்லுவார். அப்போ அந்த நிலையில் இருந்து கொண்டு வேற எந்த குற்றமும் என்னிடம் இல்லை. நான் என்ன செய்வது? நீ சொல்லு. என் தாய் உள்ளம் கொண்ட இறைவனே, என் தந்தையே, நான் என்ன செய்வது? நீ சொல்லு. எல்லாமே உன் திருவிளையாடல் தான் என்று எனக்கு இப்போது தெரிந்து கொண்டேன். எல்லாமே உனது திருவிளையாடல் என்று நான் தெரிந்து கொண்டேன். அதனால் மனம் சாந்தி அடைந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். மன மகிழ்வோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். சரி, இப்போ இந்த விண்ணப்பத்தை வச்சாச்சு. சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்த பிறகு தந்தையிடம் சொல்றாரு, மாயையினுடைய விளக்கத்தை சொல்றாரு. நீ ஏன் என்ன ஒரு தாயின் வயிற்றிலிருந்து கொண்டு வந்தாய்? அதற்கு நீ பதில் சொல்லணும்னு சொல்ற. உண்மைதானே? எல்லாரையும் அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து, அங்கே கொண்டு வந்து, கண்ணிலேருந்து கொண்டு வந்து எல்லாம் நடந்தது இல்லை. நீ புராணங்கள் இருக்குல்ல, சிவபெருமான் நெற்றியிலே முருகனை கொண்டு வந்தார், சக்தி வந்து பிள்ளையாரை உருவாக்கினா, இப்படியெல்லாம் இருக்கு. என்ன மட்டும் ஏன் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து கொண்டு வந்தேன்னு கேட்குறாரு. அப்போ தந்தை பதில் சொல்லணும். அந்த மாயினுடைய விளக்கம் என்ன? 9வது பாடல் 6ஆம் திருமுறை மாயையின் விளக்கம் 27வது பதியம். காய்ந்திடும், என்ன சொல்றார் பார்க்கணும். காய்ந்திடும் மனத்தால் போன்றனல் சிறிதும் கனிவிலால் காமம் ஆதிகளாம் பாய்ந்திடும் வேட பயல்களால் எனக்கு பயம் புரிவித்தனல். முதல் இந்த 2 வரிக்கு விளக்கம். காய்ந்திடும் மனத்தால் போன்றனர். காய்ந்திடும் மனம் என்பது கோபம் கொண்ட மனம் கொண்டவள். நீ என்னை ஒரு குழந்தையை ஒரு மகனாக பெற்றெடுத்து ஒரு தாயிடம் கொடுத்தாய், சிவகாமி வழியிடம் கொடுத்தாய். அவளோ உலகையிலே நான் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செவிலித்தாயிடம் கொடுத்து விட்டாள். மாயையினுடைய விளக்கத்தை சொல்றாரு. உலகையில் இருக்கின்ற மாயைகள். இப்போ ஒரு குடும்பத்தில் 5 குழந்தைகள் இருக்காங்க. தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். 5 குழந்தைகள் அவர்களுக்கு உண்டு. 5வது குழந்தை பிறந்து விட்டால் ஏற்கனவே 4 குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, அதனால இந்த 5வது குழந்தைய அதே மாதிரி தான் வளர்ப்பாங்க. ஸ்பெஷலாலாம் ஒன்றும் வளர்க்க முடியாது.
4 குழந்தைகள் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அதே மாதிரி தான் 5வது குழந்தைய வளர்ப்பாங்க. இதுவும் சாதாரண குழந்தைதான் என்று சொல்லி வளர்ப்பார்கள். என்னுடைய அருமை அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லுவார் வளர்ப்பமான். அந்த பாடலின் விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். விண்ணுலகத்திலையும் மண்ணுலகத்திலையும் என்னுடைய பெருமை யாருக்கும் தெரியலையே, அந்த அளவுக்கு நீ என்னை வச்சுட்டே கேட்குற. அப்போ அந்த மாயையினுடைய விளக்கத்தை சொல்லணும். அதை தான் இங்கே சொல்ற. அப்போ கோபம் மனம் கொண்டவள், கொஞ்சம் கூட இரக்கமில்லாதவள், சிறிதும் கனிவிலா, கொஞ்சம் கூட இரக்கமில்லாதவள். யாரே? மாயையினுடைய விளக்கத்தை சொல்றாரு. இங்க மாயை என்பது உலகியல் நடக்கின்ற விஷயங்கள், உலகியலிலே நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிகள். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அது மாயை தானே, உலக வாழ்க்கைக்கு வந்துட்டாலே மாயை தானே. அப்போ கனிவிலால் காமம் ஆதிகலாம். காமம் ஆதிகலாம் என்பது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இப்படி 6 குற்றங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட பயமுறுத்துகின்ற வேட பயல்கள் என்று சொல்லுகிறார். வேட பயல்கள் என்பது வழிப்பறி செய்கின்றவர்கள், பயமுறுத்துகின்றவர்கள், பயத்தை காட்டி பயமுறுத்தி பொருளை வழிப்பறி செய்கின்றவர்கள். அதுபோல இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் வேட பயல்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட திருட்டு பயல்களால் எனக்கு பயத்தை காட்டினார்கள். பயத்தை காட்டினால் எப்படி காட்டுவாங்க? உலகியல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுவா, ஊட்டும் போது நீ சாப்பிடலன்னா பேய் வந்து பிடிச்சிக்கும், சாமி கண்ணை குத்தும். நீங்க கேள்விப்பட்டீங்கல்ல? இப்படியெல்லாம் பயம் காட்டுவாங்க. பெற்ற தாயே பயம் காட்டுவாள். திருட வந்து பிடிச்சிட்டு போயிடுவான், சாக்கில் போட்டு மூட்டை கட்டி கொண்டு போயிடுவான், சாமி கண்ணை குத்தும், பேய் வந்து பிடிச்சிக்கும். இப்படிலாம் பயமுறுத்துவார்கள். அதே போல என்னை பயமுறுத்தினாள். தெளிவா சொல்றாரு. அப்போ உலகத்திலே இருக்கின்ற அந்த உலகில் இருக்கின்ற மாயைகளை பற்றி சொல்லுகிறார். இப்படியெல்லாம் தாய்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இப்படியெல்லாம் என்னை பயம் காட்டினாள். பலகால் தேய்ந்திடும் மதி என்று எண்ணினாள். பலகால் என்பது பல ஆண்டுகளாக, பல தடவை அறிவில்லையே என்று கூறு, இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையே என்று நினைத்தாள். எப்படி சொல்றார் பாருங்க தந்தையிடம், நீ வாட்டுக்கு ஒரு தாய் வழியா போடா மகனை நின்று அனுப்பி வச்சுட்டேன், நான் உலகில் எப்படி மாயைகளை சிக்கி மாட்டி கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று சொல்லி சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு தந்தையிடம் கேட்கிறார். அதுக்கு முன்னால் அவருக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நான் பயமுறுத்தி என்ன உலகியல் வாழ்க்கையில நிற்க வச்சாங்களே, இது ஒரு தந்தைக்கு அழகா என்று கேட்கிறார். அப்போ தேய்ந்திடும் மதி என்று எண்ணினாள், அறிவில்லாதவன் என்று எண்ணினாள். அடுத்து ஒரு வரி சொல்றார் பாருங்க, அற்புதமான வரி, உடம்பை மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு வரி. குறையா திருமதி என நினைந்து சாய்ந்த, குறையாத திருமதி என நினைந்து சாய்ந்த செவிலி கையிலே என்னை தந்தது சாலும் எந்தாய். எப்படி சொல்ற? குறையாத திருமதி. குறையாத திருமதி என்றால் என்ன? முழுமதி. முழுமதி என்றால் முழு நிலவு சந்திரன், முழு நிலவு சந்திரன் எப்படி ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அது போன்று நான் முழு அறிவு பெற்றவன் என்று அவளுக்கு தெரியாது. வளர்ப்பு தாய் இப்படியெல்லாம் இருக்கின்ற என்னை நான் முழு அறிவு உள்ளவன், குறையாத அறிவு உள்ளவன் என்று நினைக்க கூட அவளுக்கு தெரியாது. அப்படி இருந்த என்னை வளர்ப்பு தாய் கையிலே கொண்டு போய் கொடுத்து விட்டாயே, இது உனக்கு அழகா? போதும் சாமி, சாலும் என்றால் போதும், போதும் என் தாயே, போதும் சாமி, என்னை கொண்டு வந்து இப்படியெல்லாம் உலக வாழ்க்கையிலே நீ ஈடுபட வைத்து ஒரு செவிலி தாய்கிட்ட கொடுத்து அவ எப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தினாள் என்பது உனக்கு தெரியும் இல்லையா? இது எனக்கு தேவையா? இது தந்தைக்கு அழகா, நியாயமா, தர்மமா என்று உலகினுடைய மாயையை பற்றி விளக்குகிறார். நீ என்னுடைய மகன் நீ வளர்த்து விடு என்று சொல்லி நீ செவிலி தாய்கிட்ட ஏன் கொண்டு கொடுத்த? சிவகாமி வெளியிட்டு கொடுத்து அவ கொண்டு வந்து உலகில கொண்டு வந்து என்னை விட்டுட்டா. என்னை பெற்ற தாய் என்று சொல்லுவார். என் பெற்ற தாயும் வந்து என்னை கேட்கல, தந்தையாகிய நீயும் வந்து கேட்கல, நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட இந்த உலகில் என்று கேட்பார். இப்படியெல்லாம் மாயையின் விளக்கங்கள் இருந்து கொண்டிருந்தன.
இந்த நிலையில் இருந்து கொண்டு வல்லப்பமானவர்கள் தன் தந்தையிடம் அதை கேட்கிறார். மாயையினுடைய விளக்கத்தை பற்றி கூறுகிறார். அதுக்கு அடுத்து பாருங்க, திருமுன் விண்ணப்பம் பதிகம் 33 திருமுன் விண்ணப்பம் 9வது பாடல். அங்க எப்படி சொல்ற பாருங்க, 3ஆம் திருமுறையில திருவற்றில் இருக்கின்ற இறைவன் சொல்லுவார், தியாகராஜ பெருமான் என்று சொல்லுவார், பாம்பை கழுத்தில் சுத்திக்கிட்டவன் என்று சொல்லுவார். இங்கே சத்தியஞான சபையில் இருக்கின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்று சொல்லுவார். சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு ஆதிய மந்தமெல்லாம் தோன்றிய இறைவன் அருப்பெருஞ்சோதி, ஜோதி வடிவில் இருக்கின்ற இறைவன், உருவம் இல்லாத இறைவன், உருவ வழிபாடு இல்லாத இறைவன், சமயங்களிலும் மதங்களிலும் மார்களில் கூறப்பட்ட சங்கற்ப விகற்பங்கள் இல்லாத இறைவன், அர்ச்சனை இல்லை, அபிஷேகம் இல்லை, பூமாலை இல்லை, திருநூறு இல்லை, காது குத்துறது கிடையாது, மொட்டை போடுறது கிடையாது. இதெல்லாம் சங்கற்பங்கள் விகற்பங்கள் இல்லாத இறைவன் அருப்பெருஞ்சோதி. தனி மார்க்கத்தின் தலைவன், சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன், சுத்த சன்மார்க்கத்தின் இறைவன், பிரபஞ்சத்தின் ஒரே இறைவன். தனி மார்க்கம் இது. எந்த சமயங்களையும் எந்த மதத்தையும் எந்த மார்க்கத்தையும் சார்ந்ததல்ல, இறைவனுடைய தனி மார்க்கத்தை சார்ந்தது சுத்த சன்மார்க்கம். இப்போ திருமுன் விண்ணப்பம் வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாரு? மாற்றறியாத பொன்னம்பலத்து அருள்நடம் வயங்க நின்று ஒளிர்கின்ற பேற்றில் ஆறு உயிருக்கு இன்ப அருள் இறைவா. இந்த வரிக்கு விளக்கம். அதுக்கடுத்து ஒரு 2 வரி. மாற்றில்லாத பொன்னம்பலத்து, யாரிடம் ஒப்பிட முடியாத, எதனுடனும் ஒப்பிட முடியாத ஒப்பற்ற நிலையில் இருக்கின்ற பொற்சபையில் திருவிளையாடல் செய்து கொண்டு அருளாட்சி செய்து கொண்டு அருள்நடனம் செய்து கொண்டிருக்கின்ற இறைவனே, பிரபஞ்சம் முழுவதும் ஒளிர்ந்து கொண்டு ஆறு உயிர்க்கலாம். ஆறு உயிர்க்கலாம் என்பது எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா உயிரினங்களும் ஓரறிவு படைத்த தாவரங்கள், புல் பூண்டு, புழுக்கள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், இதான் ஆறு உயிர் என்று சொல்லுகிறார். எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருகின்ற இறைவனே, அருப்பெருஞ்சோதியே, நின் பெய் கலர்க்கு அணிமாலை சாற்றிடாத. என்ன சொல்ற? பெய் கலல் என்று சொல்கிறார். பெய் கலல் என்றால், அதாவது அருள் செல்வம் கொடுக்கக்கூடிய உனது திருவடியை நினைக்காத நான். எப்படி சொல்ற பாருங்க. எப்போ சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருக்கும்போது உன்னுடைய திருவடியை நான் நினைத்ததில்லை, உன் திருவடியை நினைத்து நான் வணங்கியதும் இல்லை. அப்படிப்பட்ட உன்னுடைய இந்த அடியனுடைய விண்ணப்பத்தை உன் திருசபையில் கேட்டு, நான் சொல்லுவதை உன் காதில் கேட்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும். எப்படி அருள் செய்ய வேண்டும்? கீழே பாருங்க. காற்றில் ஆகிய இவ்வுடல், காற்றில் ஆகிய இவ்வுடல் இம்மையே கதியுடல் உருமாறே. இந்த ஒரு வரிக்கு விளக்கம் பாருங்க. காற்றிலே ஆகிய உடல், ஒரு தாயின் வழியாக நீ என்னை இந்த மண்ணுக்கு வருவிக்க செய்து அதனால் எடுத்த இந்த மனித உடம்பு இருக்கிறதே, அழியக்கூடிய மனித உடம்பு, அதான் காற்றில் ஆகிய உடம்பு என்று சொல்லுகிறார். உன்னால்தான் இந்த உடம்பு நான் எடுத்தேன். உன்னிடம் நான் அடியனாக இருந்தபோது 4 யுகங்களிலும் எப்படி இருந்தேன்? ஆனால் உன்னாலே இந்த மண்ணுக்கு வருவிக்க உற்று அதனால் எடுத்து அழியக்கூடிய இந்த மனித உடம்பை நல்ல கவனிக்கணும் நீங்க. இது நூல் விளக்கம் அல்ல, உலகியல் விளக்கம் அல்ல, இறைவனுடைய சுத்த சன்மார்க்க விளக்கம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். காற்றில் ஆகிய உடல் இவ்வுடல் அப்படின்னா அழியக்கூடிய இந்த உடல் அந்த மாதிரி இல்லை. விளக்கம் சொல்லணும், மக்களுக்கு புரியணும். ஏன் இவர் மனித உடம்பு எடுத்தாருன்றதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அது அவர் பாடலில் சொல்றாரு. இந்த வள்ளலார் மொழியை உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னாலே எடுத்த இந்த அழியக்கூடிய இந்த மனித உடம்பை இம்மையே என்பது இந்த மண்ணுலகில் எல்லாரும் அறியும்படி, இந்த எல்லாரும் அறியும்படி என்பது விண்ணுலகத்தில் இருக்கிறவரும் சரி மண்ணுலகத்தில் இருக்கிறவர்களும் சரி எல்லாரும் அறியும்படி கதியுடல் உருமாறே. கதியுடல் என்பது என்ன? அழியாத உடல். அழியாத உடலாய் நீ எனக்கு மாற்றி தரணும். உன்னால நான் மனித உடம்பு எடுத்தேன், அழியக்கூடிய இந்த மனித உடம்பு. அதனாலே இந்த உடம்பை அழியாத உடம்பாக முத்தேகமாக எனக்கு மாற்றி தர வேண்டும். அதுவும் எப்படி? எல்லோரும் அறியும்படி. அதுதான் இறுதியாக நடந்தது சித்தி வளாகத்திலே. இறைவன் தன் மகனோடு 2 கலந்து தன் மகனை இறைவனாக்கினார், அருப்பெருஞ்சோதி ஆக்கினார்.
இதுதான் 51வது ஆண்டில் அருட்பெருஞ்சாண்டவருடைய திருவிளையாடல் நிறைவு செய்கிறது. எங்கே? சித்தி வளாகம், மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கேட்டாரா? இப்போ விண்ணப்பம் வச்சாச்சு. இந்த மண்ணுலகத்தை ஏன் கொண்டு வந்த இந்த மாயை உலகில், இந்த உலகையில் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லியாச்சு. செவிலித்தாய்கிட்ட கொண்டு ஏன் கொடுத்தேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவர் அப்பா கிட்ட இந்த உடலெல்லாம் நீ முத்தேகமாக மாற்றி தரணும்னு சொல்லியாச்சு. அப்போது அந்த பெற்ற அந்த இறையினுடைய எளிமை இருக்கிறதே, இறைவன் எப்படி அருளை கொடுத்தாருன்னு உலக மக்களுக்கு சொல்லணும். 34வது பதியத்தில் 9வது பாட்டில் சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். கரும்பின் மிக இனிக்கின்ற கருணை அமுது அளித்தீர். எப்படி வாங்கினார் பாருங்க. கரும்பு போன்று மிகவும் இனிக்கின்ற கருணை அமுது அளித்தீர். கருணை அமுது என்பது அருள் அமுது. தயவு கருணை என்பதே ஒரு அருள் அமுது. அருள் அமுதை கொடுத்தீர். அப்போ நான் பெற்றுக்கொண்டதை சொல்கிறாரு. நல்லா கவனிக்கணும். நீங்கள் யார்கிட்ட அருள் வாங்கினார்? அவங்க அப்பா கிட்ட வந்து. அதை மக்களுக்கு சொல்லணும்ல. கருணை அமுது அளித்தீர் கண் அணையீர் என் கண் போன்ற இறைவன், என் கண் போன்றவரே. கனகசபை கருதிய சிற்றவை. கனகசபை என்பது பொற்சபை, கருதிய சிற்றவை. கருதிய சிற்றவை என்பது அருளோடு விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிற்றவை. அருளோடு விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிற்றவை, போட்டுகின்ற சிற்றவை, மதிக்கக்கூடிய சிற்றவை, எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி பொற்றவையும் சிற்றவையும் முன் துரும்பின் மிக சிறியேன். துரும்பே சின்னதாக இருக்கும், அதை விட நான் சிறியவன், உன் மகன். நான் அன்று நின்று அயன் துயர்ந்தேன். அன்று என்று நீ ஆட்கொண்டு அறியாத பருவத்திலே, சிறிய பருவத்திலே நீ ஆட்கொண்டாயே, அன்று நான் துயரப்பட்டு கொண்டிருந்தேன். துயரப்பட்டு கொண்டிருந்தேன். அதன் பிறகு துயரேல் என்று எல்லையிட்டீர். மகனே, நீ துயரப்படாதே, காலங்கள் இருக்கின்றன. எப்படி சொல்றார் பாருங்க. காலங்கள் இருக்கின்றன. நமது திருவிளையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் இருக்கின்றன என்று சொன்னீர். அதான் எல்லையிட்டீர் என்று சொல்லுகிறார். அப்போ இதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே நான் தருவேன்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க. அப்படி துயரேல் என்று எல்லையிட்டீர் துரையே, பொறு மகனே, கால அளவு இருக்கிறது, இன்னும் ஆண்டுகள் இருக்கின்றன என்று நீ சொன்ன துரையே, எல்லை, அந்த எல்லை இருக்கிறதே, நீ சொன்னது இருக்கிறதே, விரும்புகிற ஆயிற்று. இதுதான் தருணம், இதுதான் தருணம். அந்த எல்லை வந்து விட்டது, அந்த கால அளவு வந்து விட்டது, காலங்கள் நெருங்கி கொண்டு வந்து விட்டதே, எனக்கு அருளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விரைந்து அருள வேண்டும் என விளம்பி நின்றேன். விரைந்து அருள வேண்டும் என்று உன்னை விரும்பி நான் இங்கே நின்று கொண்டேன். அதன் பிறகு சொல்றார் பாருங்க. பெரும் பிழைகள் அனைத்தினையும் பொறுத்து அருளி. பெரும் பிழைகள் அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அப்பா வந்து சமயங்களையும் மதங்களையும் மார்மையும் இந்துட்டு வாடான்னு சொன்னார். இந்துட்டு வந்தாதான் நீ அதை பொய்ன்னு சொல்ல முடியும் உலக மக்கள்கிட்ட. நீ இல்லாமல் இருந்தால் சொல்ல முடியாது. அதை எப்படி பார்க்காம சொல்றேன்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் இருந்துட்டு அதில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பொய்ன்னு சொல்லணும். அதான் ஞான சரியில்லை சொல்லுவார். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே, அவற்றில் புகுதாதே, சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமேன். அருட்பெருஞ்சோதி தான் கடவுள்னு சொல்றாரு. அதை இங்கே சொல்றாரு. பெரும் பிழைகள் அனைத்தனையும் பொறுத்து மன்னித்து நீக்கி அருளி இந்நாள் பெரிது அளித்தீர். இப்போ எனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். உன்னுடைய அருட்பெருமை யாருக்கு வரும்? பெற்றவரில் பெரிதே, தாய் தந்தையை விட பெருசது என்று சொல்லுகிறார். ஆக இறைவனை யார் என்று சொல்லிவிட்டார், அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார், வடலூரிலே சத்தியஞான சபையில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார், அவரிடம் அருளை பெற்றதையும் சொல்லிவிட்டார். இப்போ பெறா பேரு என்ன பாக்கியம்! இறைவனிடம் அருளை பெற்றதை பாக்கியத்தை சொல்லணும்ல. அந்த பாக்கியத்தை சொல்லுகிறார். 51வது பதிகம் பெறா பேரு 9வது பாடல். பாடல் நல்லா கவனிங்க. பிரபஞ்சத்தின் உண்மையோடு, பிரபஞ்சத்தில் யாரும் சொல்ல முடியாத உண்மைகளை இந்த பாடலிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். நம்மளையெல்லாம் படைத்து காத்து கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டாராகிய வல்லற்பெருமான் அவர்கள். அவர் அருட்பெருஞ்சோதி தான். அது திருவிளையாடல் முடியும் போது சொல்லுவார். நம்ம அந்த பதியத்தெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த பாடல் முடிஞ்சோடனே, நாளைக்கு 10வது பாடல் முடிஞ்சோடனே நம்ம நேரம் அங்கே தான் போகிறோம். அருட்பெருஞ்சோதியின் திருவிளையாடல்னு சொல்லி நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு பார்க்க போகிறோம். எல்லா உண்மைகளையும் பாடல்கள் இருக்கு.
இப்போ பெறாப்பேர்ல 9வது பாடல் பாருங்க. அடி யாது என்று அறிந்து கொள்ளற்கு அரும் பெரிய நிலையே. அடி யாது என்று அறிந்து கொள்வதற்கு, இறைவனுடைய திருவடியை எது என்று அறிந்து கொள்வதற்கு யாராலையும் முடியாது. அந்த ஒப்பற்ற நிலையில் இருக்கின்ற இறைவனே, அருட்பெருஞ்சோதியே. அடி யாரு பார்க்க முடியல. பிரம்மனும் திருமாலும் 2 பேருமே தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற ஆணவத்தினால் இறைவனுடைய நான் அடியை பார்க்க போறேன், நீ முடிய பார்க்க போ என்று சென்று விட்டார்கள். பாடலிலே சொல்லுவார் வல்லற்பமானவர்கள், இறைவனிடம் வேண்டி வணங்கி இருந்தால் இறைவனே அடியை முடியும் காட்டியிருப்பார். பாடலில் இருக்கு, திருவருட்பாவில் இருக்கு, யாரும் மறுக்க முடியாது. அப்போ ஆணவத்தினால் சென்றதனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார் என்று காட்டுகிறார். 2 பேருமே திருமாலால் அடியை பார்க்க முடியல, பன்றி உருவம் எடுத்து சொல்லுகிறார். பல யுகங்களாக பாதாள உலகத்திற்கு சென்று அடியை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறான், முடியவில்லை. நெடுமாலும் பன்றியென நெடுநாள் நேடியும் கண்டறியாத பூங்கலல்கள் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட திருவடிகள் என்று சொல்லுவார். நேடியும் கண்டறியாத. அதே மாதிரி பிரம்மனையும் சொல்லுவார். வண்ணப்பறவை எடுத்து மேலே போறான், பார்க்க முடியல, பார்க்க முடியல. அப்படிப்பட்டவர்கள் பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்ற இறைவனே, என் அப்பா, என் அம்மா, என் ஐயா, என் அரசே. அடுத்து சொல்ற பாருங்க, முதல்ல அடியை சொல்லிட்டாரு, இப்போ முடிய சொல்லணும். முடி யாது என்று அறிந்திடுவதற்கு முடியாது. இந்த முடியாதுன்ற வார்த்தை ரொம்ப அற்புதமாக வரும். இதெல்லாம் விளக்கம் தெரிஞ்சாதான் இந்த பாடலையும் அந்த வரியை படிக்க முடியும். முடியாது என்று அறிந்திருக்கு, முடியாது என்று வளர்ந்தோர் யாருக்கு புரியாது. முடியாது, உன்னுடைய முடி எங்கே இருக்கு என்று அறிந்திடுவதற்கு முடியாது, முடியாமல், முடியை பார்க்க முடியாமல், இறைவனுடைய முடி எங்கே இருக்குது என்று பார்க்க முடியாமல் இனிமேல் முடியாது என்று உணர்ந்தோர். முடியாது என்று உணர்ந்தோர் யாரு? பிரம்மன். பிரம்மன் முடிய பார்க்க முடியல. அப்படி உணர்ந்தோர் மொழிந்திடவே அவர்களும் சொல்லவே முடியாது முடிந்த தனி முடிவே. இவர்களெல்லாம் முடியாது என்று சொன்னதையெல்லாம் எனக்கு முடித்து காட்டிய இறைவனே. அதான் சொல்லுவாரே, அறியும் அயனும் துருவி நிற்க எனக்கே அடிமுடிகள் காட்டிவித்து அடிமை கொண்ட பதியே. அதான் இங்க சொல்றாரு, இவங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திருமாலும் அடியை பார்க்க முடியாதுன்னு திரும்பி வந்தாச்சு, அழுதுகிட்டே. பிரம்மனும் புலம்பிக்கிட்டே வந்தாச்சு. இவங்கெல்லாம் முடியாது என்று சொன்னதை எல்லாம் எனக்கு முடித்து கொடுத்த. அதான் சொல்றது, முடியாது முடிந்த தனி முடிவே. எனக்கு மட்டும் அடிய முடியை காட்டிவித்து அடிமை கொண்ட பதியை என்று சொல்லுவார். அகவல்ல சொல்லுவார், படிமுடி கடந்தனை பார் இது பாரன அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சோதி. பிரபஞ்சத்தில் எந்த முனிவன் எந்த ரிஷியும் சொன்னதில்லை, எந்த யுகத்திலையும் நான் இறைவனுடைய அடிய முடியை பார்த்தேன்னு யாரும் சொன்னதில்லை. இவர் சொல்றாரு, படிமுடி கடந்தனை பார் இது பாரன அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சோதி. மகனே, நீ மண்ணுலகத்தையும், படி என்றால் மண்ணுலகம், முடி என்றால் விண்ணுலகம், விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் தாண்டி வந்து விட்டாய், இங்க பார் என அடியும் முடியும் தன் மகனுக்கு காட்டியவர் அருட்பெருஞ்சோதி. அதான் சொல்றாரு, படிமுடி கடந்தனை, விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கடந்து வந்து விட்டாய், நீ பக்கத்துல தான் இருக்கு, வா வான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மகனுக்கு அடிய முடியை காட்டுறாரு. அதான் அருட்பெருஞ்சோதி. அதை தான் இந்த பாடலில் சொல்றாரு, இவங்கெல்லாம் பார்க்க முடியாததை, முடியாது என்று சொன்னதை எனக்கு முடித்து கொடுத்த அருட்பெருஞ்சோதியை என்று சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான இடம் பாருங்க. அடுத்து பாருங்க, கடியாத பெருங்கருணை கருத்தே, என் உள்ளத்தில் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கின்ற இறைவனே, என் இறைவனே, என் கருத்தில் கனிந்து கனிந்து இனிக்கின்ற கனியே, என் கருத்தில் கனிந்து கனிந்து இனிக்கின்ற கனியே. அதாவது சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். அதான் இந்த பாடலுடைய விளக்கம். என் உள்ளத்திலே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். இது ஒரு பாடலிலே சொல்லுவார், பாதி இரவிலே எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து சூழ்ந்து கலந்து உள்ளத்தை துலங்குகின்றாய் என்று சொல்லுவார். அதை தான் இங்கே சொல்றாரு, கனிந்து கனிந்து என்று சொல்றாரு. சூழ்ந்து கலந்து என் உள்ளத்திலே துலங்குகின்ற என் இறைவனே, அருட்பெருஞ்சோதியே, என் களிப்பே, என் இன்பமே, என் மகிழ்வே, மடியாத வடிவு எனக்கு வழங்கிய நல்வரமே.
மடியாத வடிவு, அழியாத தேகம். மடியாத என்றால் அழியாத, வடிவு என்றால் தேகம். அழியாத தேகம் எனக்கு வழங்கிய நல் வரமே அருட்பெருஞ்சோதியே. எப்படி சொல்றாரு பாருங்க. யார் சொன்னது இந்த பிரபஞ்சத்தில்? நீங்க புராணங்கள், காவியங்கள் எல்லாம் எடுத்து பாருங்களேன். இறைவன் எனக்கு அழியாத தேகத்தை கொடுத்து விட்டான் என்று யாரும் சொன்னதில்லை. ஒரு யுகத்திலே பிறக்க வேண்டும், அந்த அவதாரம் முடிந்தவுடனே இறக்க வேண்டும், மீண்டும் பிறக்க வேண்டும், மீண்டும் இறக்க வேண்டும். இதுதான் கண்ட உண்மை, திருவருட்பாவிலே கண்ட உண்மை. இதை வள்ளற்பெருமானை கூறுகிறார். பிறந்து செத்து செத்து பிறக்கும் தேவர்கள் என் முன் வலி இல்லர் என்று சொல்லுவார். என் முன் வலிமை இல்லாதவர்கள், நான் உயர்ந்தவன் அவர்களை விட என்று சொல்லுவார். இப்படி அற்புதமான இடங்களால் திருவருட்பாலை இருக்கு. உலக மக்கள்கிட்ட யாரும் சொல்லலை. அவ்வளவுதான். எல்லாம் செத்து செத்து பிறக்கின்றவர்கள் என்று சொல்லுவார். நான் ஒருவன் தான், ஊழிர் ஒரு ஊழி உளவினும் அழியா உடம்போடு இருந்தவன் என்று சொல்லுவார். திருவருட்பாலை இருக்கு. ஊழிர் ஒரு ஊழி உயிர் அழைத்து ஓங்கினேன் என்று சொல்லுவார். நான் அழிந்தவனும் இல்லை, நான் அழியக்கூடியவன் இல்லை என்று சொல்லுவார். அதான் அந்த நிலையை நீங்க சொல்றாரே, மடியாத வடிவு எனக்கு வழங்கிய நல்வரமே, அழியாத தேகத்தை எனக்கு கொடுத்த அருட்பெருஞ்சோதியே, மணிமண்டில் நடம்புரியும் வாழ்க்கை இயற்பொருளே. மணிமன்றன் சத்தியஞான சபையில், இங்கே தச்சின சபை, விண்ணலகத்திலே சிவஞான வெளி, அது திருச்சிற்றம்பலம். இங்கே சத்தியஞான சபையிலே அருள்நடனம் செய்து கொண்டு திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற இயற்கை உண்மை விளக்க கடவுளே என்று சொல்லுகிறார். அதை இங்கே சொல்றார், வாழ்க்கை இயற்பொருளே. இயற்கை உண்மையின் அடிப்படையினுடைய விளக்கத்தோடு விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார். இறுதியாக அன்பர்களே, முடிவான கட்டத்துக்கு வந்துவிட்டோம். இறுதியாக திருவுந்தியார் பதிகத்திலே ஒரு பாடல், 3 வரிதான், சிம்பிளா இருக்கும், எளிமையா இருக்கும். ஆனா விளக்கம் பிரபஞ்சத்தின் விளக்கம். திருவந்தியார் 9வது பாடல். தந்தையை கண்டேன், சாகா வரம் பெற்றேன். எப்ப தந்தையை பார்த்தாரு, எப்ப சாகா வரம் பெற்றார்? உலக மக்களுக்கு சொல்லணும். தந்தையை எங்கெங்க பார்த்தாருன்னு சொல்றாரு. ஆனா சாகா வரத்தை எப்ப பெற்றான்னு சொல்லுவார். தந்தையை முதல்ல எங்க பார்த்தது? ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது அருட்பெருஞ்சோதியை பார்க்கிறார் தன் மகன். அங்க உள்ள இருக்கிறாரு. ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள கருவறையில் இருக்கும்போது அருட்பெருஞ்சோதி போய் பார்க்கிறார் மகனை. இருட்டா இருக்குன்னு சொல்லும்போது ஒளி காட்டுகிறார் போய். பசிக்குதுன்னு சொல்லும்போது அருளமுதம் கொடுக்கிறார் உள்ள போய். அப்ப பார்த்த மகன், தந்தையை பார்த்த மகன், அதன் பிறகு சிறு பருவத்திலே, அதாவது ஒரு உதாரணமாக ஒரு 5 மாதமோ 6 மாதமோ குழந்தையாக இருக்கும்போது தில்லையிலே திரை தூக்க தரிசித்த போது வெய்வகை மேல் காட்டாதே எந்தனக்கே வெளியாய் காட்டிய மெய் உறவா மெய்ப்பொருளைன்னு சொல்லுவார். அப்போ 5வது மாதத்திலேயோ 6வது மாதத்திலேயோ அங்கே சிதம்பரத்திலே சிதம்பர ரகசியம் காட்டும் போது காட்டினார் தன் மகனுக்கு. அப்போ பார்த்த தந்தை, அதன் பிறகு 9வது ஆண்டிலே வந்து ஆட்கொண்ட தந்தை, அதன் பிறகு தந்தை வரவே இல்லை. அதன் பிறகு 33வது ஆண்டில் சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்த பிறகு வல்லப்பெருமானுக்கு வயது இல்லை. 33வது ஆண்டு என்பது வல்லப்பெருமானவர்கள் இந்த மண்ணுக்கு வருவிக்க விட்டு 33வது ஆண்டில் சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்த பிறகு தந்தையை பார்க்கிறார், சாகாவரத்தை பெறுகிறார். பெரிய சிவ அனுபவத்தால் சுத்த சன்மார்க்கம் பெற்றேன், இரவாமை விட்டேன் காண்தோழி என்று சொல்லுவார். 6ஆம் திருமுறையிலே 147வது பதிகம் அனுபவ மாலை. அனுபவ மாலையில் சொல்லுவார். அதை எத்தனாவது பாட்டு? 93வது பாட்டு. 93வது பாட்டில் கடைசி 2 வரியில சொல்லுவார், சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு தந்தையை பார்த்த பிறகு, அப்பதான் சுத்த சன்மார்க்கம் பெற்றாரு. அப்போ 33வது ஆண்டில் சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு தந்தையை பார்த்தேன், அப்பவே நான் சாகாவரம் பெற்று விட்டேன். ஏற்கனவே இவர் சாகாவரத்தில் இருக்கின்றவர், ஆனால் மறைப்பு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். அதுக்கு முன்னாலே இருந்தது மறைப்பு நிலை. சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு நான் தந்தையை பார்த்தேன், சாகாவரத்தை பெற்றேன், பெரிய சிவ அனுபவத்தால் சுத்த சன்மார்க்கம் பெற்றேன், இரவாமை விட்டேன் காண்தோழி பாடல் இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றதா சொல்றாரு. தந்தையை கண்டேன், சாகாவரம் பெற்றேன், சிந்தை கழித்தேன் என்று உந்திப்பற, மனம் மகிழ்ந்தேன், பேரின்பமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று உந்திப்பற. உந்திப்பற என்பது ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறேன். காற்றிலே உந்துகின்ற ஒரு சக்தி. நீ போய் பிரபஞ்சத்தில் சொல்லுன்னு சொல்றாரு. சித்து எல்லாம் வல்லேன் என்று உந்திப்பற,
எல்லா சித்து என்பது இங்கே சித்து என்பது நல்லா கவனிக்கணும். சித்தர்கள் செய்கிற சித்து அல்ல இது. அது சித்து விளையாட்டு, கண்கட்டி வித்தை என்று சொல்லுவார்கள். கர்ம சித்தி யோக சித்தியில் இருக்கின்றவர்கள் செய்வதுதான் அது வேறு. இங்கே சித்தர்கள் எல்லாம் பெற்றேன் என்பது பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அத்தனை சித்துகளையும் மரணமில்லா பெருவாழ்வு, முத்தேகம், சாகா கல்வி, ஏம சித்தி, தத்துவங்களை நிகரம் செய்தல், கடவுள் நிலை அறிந்த அம்மையமாதல், இப்படி எல்லா சித்துகளையும் பெற்று நான் வல்லேன் என்று உந்திப்பற, நான் வலிமை பெற்றவன், என் தந்தையிடமிருந்து எல்லா அருளை பெற்று வலிமை பெற்றவன் என்று உந்திப்பற என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அடிகளிக்கிறார்கள். இது எப்படி சொல்றார் பாருங்க. வாலி நீ நீடூழி வாலி என்று ஓங்கு பேர் ஆலியை அளித்த அருப்பெருஞ்சோதி. அகவல்ல இருக்கும், அங்கேயே சொல்றார் அகவல்ல. வாலி மகனை நீ நீடூழி வாலி என்று ஓங்கு பேர் ஆலியை அளித்த அருப்பெருஞ்சோதி. ஆலி என்பது சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் யாருக்கு கொடுத்தது? திருமாலுக்கு. துவார யுகத்திலே திருமாலுக்கு கொடுத்தது சங்கு சக்கரம். சங்க சக்கரம் கொடுத்தது அருப்பெருஞ்சோதி என்பதை திருப்பாவல் சொல்றாரு. நெடியமாளுக்கு நேமி அளித்த நீர் மிடியேனின் அருள்மேவ விரும்பிலரோ. அவன் உன்னை கேட்டானா சங்கு சக்கரம்? நீ ஏன் நெடிய மாலுக்கு திருமாலுக்கு நீ ஏன் சங்கு சக்கரம் கொடுத்த? இப்ப மிடியன்னா நான் உன் மகன், நான் வந்து அருளை கேட்கிறேன், நீ எனக்கு கொடுக்கவே மாட்டேன்ற, ஓடி ஓடி போறேன், ஓடி ஓடி ஒளியறேன்னு கேட்கிறேன். பாட்டில் இருக்கு. நெடிய மாலுக்கு நேமி அளித்த நீர் சங்கு சக்கரம். நேமின்னா சங்கு சக்கரம். அரங்க சொல்றாரு, ஆலியை எனக்கு அளித்த அருப்பெருஞ்சோதி. திருமாலிட்டு இருந்த வாங்கி அவனுடைய பதவி காலம் முடிஞ்சு விட்டது. அந்த சங்கு சக்கரத்தை வாங்கி தன் மகனிடம் கொடுத்துட்டாரு. இவர் மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டாரு. நமக்கு எதுக்கு இந்த சங்கு சக்கரம்? இதெல்லாம் நமக்கு உயிர் இறக்கம் இருக்கு, உயிர் மேல் இறக்கம் கொண்டுள்ளோம், தயவும் கருணை இருக்கிறது, உயிர்களை காத்துக்கொள்ளலாம், சங்கு சக்கரம் தேவையில்லைன்னு சொல்லி அதை மூட்டை கட்டி வச்சுட்டாரு. பாட்டில் இருக்கு, இன்னொரு பாட்டில் இருக்கு. அது நம்ம அருப்பஞ்சாவுடைய திருவிளையாடல் பார்க்கும்போது அந்த விளக்கம் வரும். அப்படி எனக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்த அருப்பெருஞ்சோதி, நீடுக நீயே நீடு நீள்வுலகம் அனைத்தும் நின்று ஆடுக என்ற அருப்பெருஞ்சோதி, நீயே இந்த பிரபஞ்சத்தை இயக்குவாயாக என்று சொல்லி எனக்கு அருளை கொடுத்த என் தந்தை அருப்பெருஞ்சோதி என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். எனவே அன்பர்களை, நேரம் கடந்து விட்டது. அப்படிப்பட்ட இறைவனை சுத்த சன்மார்க்கத்தில் சேர்ந்து ஒளி வழிபாடு செய்து உருவ வழிபாடுகளை அறவே ஒழித்து சமயங்களிலும் மதங்களிலும் மார்பில் கொண்ட நெறிகளை எல்லாம் விட்டுவிட்டு சுத்த சன்மார்க்கத்தை மேவி கொலையும் கொலையும் தவிர்த்து இறைவனை வேண்டி எல்லாவர்களையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த வையகத்திலே வாழ்வாங்க நீடூழி நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவோடையும் கருணையோடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். இந்த வள்ளலார் ஊழியன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.